மனச்சான்று சொல்லுங்கள். நாம் மட்டும் இல்லை என்றால் இந்த சாவை பற்றி பேச ஒரு நாவு இருந்திருக்குமா இந்த நிலத்தில் என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இந்த வீடியோவில் 2-3 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து மே 18 தினத்துக்காக அவர் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, திருமா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நேற்றுக்கு ஒரு விஷயம் பேசினார், இன்றைக்கி ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதை பற்றியும் பேச போகிறோம். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி வந்து மே 18. ஸோ அதனால் நான் ரொம்ப பெரிய வீடியோவாக அந்தந்த விஷயங்கள் எதையுமே நான் எடுத்து பேச போகிறது கிடையாது. ஸோ இது முழுக்க பார்த்திங்க அப்படின்னா மே 18க்கான முக்கியமான என்னென்ன விஷயமோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா மே 18க்கு நான் கூட நினச்சேன், சரி அவர் வந்து இதுக்கு வந்து இது தெரிவிப்பாரா என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா அவர் ஏதோ ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காரு. பட் அதை நான் கிளியராக நான் படிக்கலை. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை நான் உங்களுக்கு காட்டும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம் என முதலமைச்சர் விஜய் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் தன்னுடைய சமூக ஊடகத்தில். நான் யோசிச்சேன், விஜய் அவர்கள் எப்படி இந்த விஷயத்தை எப்படி எடுத்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படி கேட்டிங்க அப்படின்னா, எனக்கும் அந்த ஒரு டவுட் இருக்குது. அதாவது காங்கிரஸ் கூட நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கீங்க, காங்கிரஸ் கூட சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு ஹைலைட் பண்ணி எப்படி பேசுகிறீங்க? அப்போ இந்த விஷயத்தை பேசும்போது இது யார் பண்ணா, ஏன் பண்ணா, எப்படி பண்ணான்ற மாதிரியான ஒரு காரணங்கள் எழும். ஸோ அப்படி எழும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வளையத்துக்குள்ளே காங்கிரஸ் வந்துருமே. ஸோ அதை எப்படி அவர் பேசுகிறாருன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் பேசியிருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி மே 18 நாள். ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இவர் இன்னைக்கான அந்த டேட்டை ஒரு துக்க அனுசரிப்பு நாளாக தான் நம்ம மோஸ்ட்லி கொண்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு இல்லாமல் இவர் கேரளாவில் காங்கிரஸ் வந்து ஆட்சி வந்து இது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ரீசெண்டாக அது பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டியை வந்து முன்னிறுத்தி அவர் வந்து அங்கே சேஃப்டி வந்து சரியாக இல்லை அப்படின்றதுக்காக அவர் போகலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. நான் கூட என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டார், போக மாட்டார். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு மே 18 அன்னைக்கு அவனுங்க பார்த்திங்க அப்படின்னா ஆட்சியை வந்து அமைக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் போய் கலந்துக்கிறாரே அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டுமே இருந்துச்சு. அவர் கலந்துக்கிட்டா என்ன, கலந்துக்கலன்னா என்னங்க? ஏன்னா இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா அவருங்க கூட சேர்ந்துக்கிட்டு தான் கையை தூக்கி நின்றுக்கிட்டு இருந்தார். அதை விட மிகப்பெரிய ஒரு கொடூரம் எதுவும் இருக்க போதா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. செத்து 10 ஆண்டுகள் மொத்த இனமும் செத்து, பின வாடையும் ரத்த வாடையும் இன்னும் எங்கள் சுவாசத்திலே. எனக்கு இப்போ வரைக்குமே புரியாத ஒரு விஷயம் அதாங்க. விஜய் இலங்கை அந்த ஈழத்தமிழர்களுக்காக பேசினார். எல்லாம் அந்த நம்ம தொப்புள்குடி உறவுகள் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து யோசிச்சுக்கணும் அப்படி இப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பேசினார். அப்படி பேசி தான் தமிழர்களோட நிறைய பேரோட ஓட்டை வாங்கினார். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அரசியல் லாபத்துக்காக அவருடைய ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு போனார். எனக்கு புரியவே இல்லை. பேசுகிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கும்போது இல்லை நீங்கள் பண்ணது தப்பு, நீங்கள் பண்ண தப்புக்கு நான் உங்கள் கூட கூட்டு சேர மாட்டேன், நான் வந்து ஆட்சி கலைஞ்சாலும் பரவாயில்ல, நான் இன்னொரு வாட்டி கூட நான் வந்து தேர்தலில் வந்து கண்டக்ட் பண்ணால் நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருன்னா உண்மையிலே சொல்கிறேன் அவர் மேலே இருந்த மதிப்பு இன்னும் அதிகமாக தான் ஆகிருக்கும். ஆனால் அவர் சொல்லலை. அவருக்கு வேண்டியது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆட்சி அமைக்கணும், அரசை வந்து இது பண்ணணும், அவ்வளோதான். அது யார் கூட கூட்டு சேர்ந்தாலும் பரவாயில்ல, அவன் என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அவர் எத்தனை பேரை கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு விஷயமும் அவங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனால் இவங்க ஆட்சி அமைக்கணும், அவ்வளோதான். இதை கேட்டால் தாவிகக்காரங்க நண்பர்கள் என்ன சொல்லுவானுங்க, இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சான்லாம் கேட்பானுங்க. உண்மையிலே அதுதான் நடந்து அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா மே 18 என்ன நடந்துச்சுன்றது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்க ஜென்சி கிட்ஸுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வைப் பண்ணணும், விஜய் அவர்கள் அண்ட் டான்ஸு கூத்து அவ்வளோ மட்டும்தான். இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், மற்ற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அங்கே என்ன நடந்துச்சு, அந்த மக்களுக்கு என்ன கொடூரம் நடந்துச்சுன்றது ஒரு மண்ணும் தெரியலை. அதுக்கு அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சீமான் அண்ணன் இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூவாக அந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசிக்கிட்டே இருக்கார். ஏன்னா நம்ம மக்கள் வந்து ஈஸியாக மறந்துடுவாங்க. அப்போது கண்டினியூவாக அவங்களுக்கு வந்து தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுன்றது வந்து போராளிகளோட முக்கியமான ஒரு நோக்கம். அதுதான் சீமான் அண்ணன் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ மனச்சான்று சொல்லுங்கள். நாம் மட்டும் இல்லை என்றால் இந்த சாவை பற்றி பேச ஒரு நாவு இருந்திருக்குமா இந்த நிலத்தில் என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போது தெரிகிறதா, உனக்கு தெரிகிறதா எதற்காக நாம் தமிழர் கட்சி என்பது இப்போது உனக்கு புரிகிறதா?
நாமும் இல்லை என்றால் நாதியற்று போகுமடா இந்த இனம், நாதியற்று போகும். எப்படி கொன்று குவித்தார்கள் 2008 2009 அந்த காலகட்டத்திற்கு போய்ப்பார். இந்த காட்சியை உன்னால பார்க்க முடியுது. கண்ணால பார்த்த மகன் நான். இந்த நிலத்தில் கடைசியாக இந்திய பெருநிலத்தில், தமிழக தாய் நிலத்தில் ஒரே ஒரு மகன், கடைசியாக என் தலைவனை சந்தித்து விட்ட மகன் நான் ஒருவன் தான். ஸோ இந்த விஷயத்தை நான் அடுத்து வரேன். திருமாவர்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, திருமாவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முந்தா நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது விஜய் வந்து முதல்வர் ஆகிடக்கூடாது, ஆட்சி அமைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக திமுக அண்ட் அதிமுக 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு அலையன்ஸ் பண்ணி மேபி எனக்கு தெரிஞ்ச திருமாவளவனே பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சுன்னு அவரே ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்காரு. நம்ம அணியும் அதிமுக அணியும் சேர்ந்தால் நாமளே ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு ப்ரப்போசல் வந்திருக்குது. அதை எடப்பாடி அவர்களை வந்து முதலமைச்சராக முன்மொழிகிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு முதல்ல நான் வந்து சொல்கிறேன். இது திமுகவுக்கே பெரிய கேள்விக்குறியாயிரும், உங்களுடைய எதிர்காலமே சூன்யமாயிரும், இது நல்ல முயற்சி இல்லை அப்படின்னு நான் அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, ப்ரொப்போசல்லாம் வந்துச்சு, அப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு பேக்ஃபயர் ஆயிரும், அதுவும் திமுகவுக்கு பேக்ஃபயர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன்றது இவரே சொல்கிறாரு. திருமாவளவன் அவர்களே சொல்கிறாரு. ஆனால் இப்போ என்னடானா அதையே விஷயத்தை மறுபடியும் இன்றைக்கி கேட்கும்போது திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க அது காசிப்புங்க, காசிப்பை ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அது நான் சொன்னேன்னு சொல்லலை, அது ஒரு காசிப்பு, அதைத்தான் நான் வந்து சொன்னேன்ற மாதிரி சொல்கிறாரு. தனியார் தொலைக்காட்சி கழித்த பேட்டியில் கூட திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுன்னு சொல்லி அது வந்து ஒரு காசிப்ஸ்ன்னு தான் சொன்னேன். அது அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது. யாரும் தனிப்பட்ட முறையில் அதிகாரப்பூர்வமாக இந்த தரப்பு தலைவரோ அந்த தரப்பு தலைவரோ இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறோம், அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு யாரும் நம்மகிட்ட சொல்லலை. ஆனால் நேற்றுக்கு அந்த விஷயத்தில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை அது வந்து திமுக அதிமுகவும் அலையன்ஸுக்காக ப்ரொப்போசல் வந்துச்சுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு சத்தியமாக புரியல, எதை உண்மைன்னு எடுத்துக்கிறதுன்னு புரியல. மக்களே நீங்களே என்ன சொல்கிறீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா May 18 இன்றைக்கி தாங்க May 18. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அண்ணனோட எழுச்சி உரை, அதாவது தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மேடை பேச்சு, சீமான் அண்ணனோட மேடை பேச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து May 18 இன்றைக்கான டேட்டில் தான் எழுச்சி உரை அவர் அண்ணன் வந்து இது பண்ண போகிறாரு. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து நிறைய விஷயங்கள் இந்த விஷயத்தில் இந்த இடத்துல பேசுவாருன்னு தான் எனக்கு தோணுது. ஈழத்தில் நடந்த விஷயமாக இருக்கட்டும், யார் பண்ணது, எப்படி பண்ணாங்க, அது மட்டும் கிடையாது, யாரெல்லாம் அதுக்காக துணை நின்றாங்க, அதுக்கு இங்கே இருக்கிற மக்கள் எவ்வளோ அவதிப்பட்டாங்க, சீமான் அண்ணன் பாரி நிறைய பேர் எவ்வளோ போராடினாங்க அந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் பேசுவார். அதே மாதிரி தான் தாவேக்கா என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்றதையும் பேசித்தான் ஆகணும். ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆனால் காங்கிரஸ் கூட போய் கூட்டணி வச்சுருக்கீங்களேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை அண்ணன் கண்டிப்பாக இந்த இடத்துல பேசித்தான் ஆகணும். நிறைய பேர் சொல்கிறாங்க, தாவேக்கா வந்து எப்போ பார்த்தாலும் ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க, தாவேக்கா பேசாமல் உங்களால் இருக்க முடியாதான்னு. தாவேக்கா பண்ணக்கூடிய தப்புக்களை பேசித்தான் ஆகணும். அங்கே இருக்கிற ஒரு ஜெனோசைட் நடந்துச்சு, அதை இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அவங்க கூட போய் கூட்டு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பேசாமல் என்ன பண்ணுவாங்க? சரிப்பா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் அந்த விஷயத்துக்காக அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். இப்போ தான் ஜெயிச்சிட்டாங்களா, அப்புறம் என்ன பேசினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? பேசிட்டு போட்டுமே. அவர் பண்ண தப்பை தானே பேசிக்கிட்டு இருக்கோம். காங்கிரஸ் பண்ண அந்த அவ்வளோ பெரிய ஜெனோசைடை நீங்கள் எப்படி கடந்து போக சொல்கிறீங்க? அந்த இடத்துல நம்ம வீட்டிலேருந்து யாராச்சும் ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஆகியிருந்தா, இப்போ 15 வருஷம் ஆயிடுச்சு, 17 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவீங்களா? அங்கங்கே என்ன நடந்துச்சுன்றது கூட உங்களுக்கு என்ன சொல்கிறது, மூளையில் கூட கொஞ்சம் அளவு கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு, குறிப்பாக தாவேக்காரங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு நானே சொல்கிறேங்க, என் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் நிறைய பேர் இருக்கானுங்க, எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அந்த நடந்த எல்லா விஷயமும் தெரிய தான் சரி செய்யுது. ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு காங்கிரஸுக்கு அவங்க கூட்டு இருக்கிறத ஃபயர் விட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், இவனுங்களாம் மறந்துட்டானுங்க, எல்லா விஷயத்தையும் மறந்துட்டானுங்க. அங்கே என்னென்ன நடந்துச்சுன்றதை இப்போ வரைக்குமே அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குதா, இல்லை தெரிஞ்சுக்கிட்டு இது தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கானுங்களான்னு தெரில. கண்டிப்பாக அண்ணன் வந்து இன்றைக்கான இதில் வந்து கண்டிப்பாக பேசுவாருன்னு தான் எனக்கு தோணுது. அவர் வந்து பேசணும், பேசி என்னென்ன நடந்துச்சுன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துலையும் அண்ணன் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற மக்களுக்கு அது தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறத விட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் வந்து ஐயோ துண்டு போட்டிருந்துச்சு, இப்போ துண்டு இல்லாமல் அவர் உட்காந்துருக்காருன்றதெல்லாம் பரப்புறானுங்க. வீட்டிலேருந்து சாப்பாடை கட்டிட்டு வந்தேன்னு சொல்லி ஏஐயில் போட்டு விட்டு அதை வந்து பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பரப்ப தெரிஞ்ச ஒரு கூட்டத்துக்கு 2009 என்ன நடந்துச்சு, பிரபாகரன்னா யார், அங்கே என்ன நடந்துச்சு, மக்களுக்கு என்ன நடந்துச்சு, முள்ளிவாய்க்கால்னா என்ன, முள்ளிவாய்க்கால் என்ன நடந்துச்சு, May 18 என்ன ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது.
அவரே கையில் சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றாருங்க, அவரே அவர் கையில் சாப்பிட்றாரு, துண்டு பழக்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து தூக்கி போட்டாருன்னு சொல்லி சொல்கிறதுக்கே எனக்கு புரியலை. இவனுங்க எந்த மாதிரி மனநிலையில் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கானுங்கன்னு. எதுக்கு ஃபயர் விடணுன்றதுக்கு அந்த ஒரு என்ன சொல்லுவாங்களே, ஃபயர் விடுறதுக்கான மரியாதையாக போச்சுடா அவங்களால் அப்படின்ற மாதிரி இவனுங்க அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஒவ்வொரு இதுலையுமே. இதெல்லாம் பார்க்கும்போது கோவம் வருமா வராதா சொல்லுங்கள்? முடியலைங்க. இன்னொரு விஷயம், இந்த அர்ஜுனான்ற ஒரு எம்பி வந்துட்டு போனாப்புல பார்த்தீங்களா, அவர் இந்த அளவுக்கு ஒரு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நம்ம அண்ணன் சீமானை இப்படி பேசிட்டு நிம்மதியாக அவருடைய நாட்டுக்கு திரும்பி போக முடியும் அப்படின்னா அதுதான் தமிழருடைய மாண்பு. இதே விஷயம் கர்நாடகாவில் இருக்கிற ஒரு தலைவரை பற்றியோ, இல்லை ஆந்திராவில் இருக்கிற தலைவரை பற்றியோ, இல்லை கேரளாவில் இருக்கிற ஒரு தலைவரை பற்றியோ இந்த மாதிரி அசிங்கமாக பேசிட்டு அவருடைய மாநிலத்துக்கே போயிட்டு அவருடைய மாநிலத்திலே போய் அவருக்கு அங்கே இருக்கிற நியூஸ் சேனலுக்கு ஒரு பேட்டியை கொடுத்துட்டு நிம்மதியாக அவர் வெளியே வர முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கஷ்டம். உண்மையிலே சொல்ல ரொம்ப கஷ்டம். பேசவே மாட்டாங்க அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை. ஏன்னா அவங்களுடைய இனமாக பார்க்குறாங்க. அரசியல் அதெல்லாம் வேறு, அரசியலில் நீ எதிரியாரு இதாரு அது வேறு விஷயம். ஆனால் அங்கே இருக்கிற ஒரு தலைவரை பற்றி எனக்கு அவரை பிடிக்காது, ஆனால் இன்னொருத்தையும் பேசினானா நான் பொழந்துருவேன் அப்படின்ற மாதிரி இருப்பானுங்க. அந்த ஒரு கோவம் நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம், அவருடைய அது பேச்சுரிமை, அவர் பேசிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாண்பில் நின்றுக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல நான் உண்மையிலே சொல்கிறேன், இப்போ கர்நாடகாவில் இப்போ காவிரியில் தண்ணி கிடைக்க மாட்டேன்னு சொல்லி இது ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் காவிரிக்கு தண்ணி தமிழகத்துக்கு தரணும்னு சொல்லி ஒரு ஆள், நார்மலான ஒரு ஆள் அங்கே இருந்துட்டா, கர்நாடகாவில் இருந்துட்டா அவங்களுடைய ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் அங்கே இருக்கிற ஒரு தலைவரை பற்றி வெளிநாட்டிலேருந்து ஒரு தலைவர் ஒரு மாதிரி பேசிட்டு மறுபடியும் அவங்களுடைய மாநிலத்துக்கே போயிட்டு நிம்மதியாக வெளியே போக முடியுமான்றது சந்தேகம்தான். அந்த இது நமக்கு இல்லவே இல்லை. அந்த ஒரு விஷயமே நமக்கு தெரியவும் மாட்டேங்குது. என்னத்தை சொல்கிறதுங்க, நம்ம மனித மாண்பை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். சரிங்க, இன்றைக்கி நான் இந்த விஷயத்தை பேசணும்னு தான் நினச்சேன். அதாவது மே 18 இன்றைக்கி நான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த கூட்டம் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், எல்லோரும் கண்டினியூவாக பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.